எது மன மகிழ்வான வாழ்வு, முன்னோர்கள் வாழ்ந்ததா நாம் இப்போது வாழ்வதா அப்படின்னு கேக்குறீங்க. அந்த காலத்துல நீங்க கேக்குறீங்கல்ல, திருமணமான பெண்கள் மட்டும் கை தூக்குங்க. உங்ககிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். திருமணமான அந்த கால திருமணமான பெண்கள், அக்கா உங்களுக்குலாம் எப்படிப்பட்ட புருஷன் வேணும்னு கேட்டாங்களாக்கா? சத்தியமா இல்ல. அந்த பாருங்க, அந்த அக்கா சூடாடி சத்தியம் பண்ணுது. எப்படிப்பட்ட புருஷன் வேணும்னு கேட்டாங்களா? எங்க அம்மா சொன்னாங்க, தாலி கட்டும் போது எங்க அப்பாவோட கையே க்ளோஸ் அப்ல வந்துச்சான், கண்ணங்கரையும் கருப்பா இருந்துச்சான். அத்தாடி எப்படி வாழ்க்கையை ஓட்ட போறோமோன்னு எங்க அம்மா பயந்தாங்களாம். எங்க புருஷன் எப்படி இருக்கணும் கூட பார்க்காம யோசிக்காம கல்யாணம் முடிச்சது அந்த காலம். ஆனா இன்னைக்கு எங்களுக்கு வரக்கூடிய புருஷன் இட்லி மாதிரி பளபளன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்காக ஒரு 4 பேர் சிரிச்சிட்டே இருக்காங்க. எங்களுக்கு வரக்கூடிய புருஷன் இட்லி மாதிரி பளபளன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். புரட்டி போட்டாலும் தோசை மாதிரி பொறுமையா இருக்கணும். அடிச்சு துவைச்சாலும் புரோட்டா மாதிரி தாக்கு பிடிக்கணும். சப்பாத்தி மாதிரி சாஃப்டா இருக்கணும். நூடுல்ஸ் மாதிரி சிக்கலா இருக்கக்கூடாது. ஐஸ்கிரீம் மாதிரி கூலா இருக்கணும். மொத்தத்துல டிகிரி காஃபி மாதிரி மணக்கணுங்க. இப்படிப்பட்ட புருஷன் தான் இன்னைக்குள்ள பெண்களுக்கு பிடிக்கும். அப்ப நீ ஹோட்டல்காரன் தான் கல்யாணம் பண்ணணும். அந்த காலத்துல பெண்கள் எப்படி மேடம் இருந்தீங்க? எங்க அடுப்பங்கரையே கெதிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அடுப்பங்கரையில இருந்து ஆகாயத்துல விமானம் ஓட்ட வரைக்கும் என் பெண் சாதித்துக் கொண்டிருக்கிறாளே, அதுதான் இந்த காலம். நான் சொல்றேன், சிற்றுண்டி செய்த பெண்கள் எல்லாம் செயற்கைக்கோள் ஓட்டி கொண்டிருக்கிற காலம் இது. மெட்டி அணிந்த கால்கள் எல்லாம் மெட்ரோ ட்ரெயின் ஓட்டி கொண்டிருக்கிற காலம் இது அப்படின்னு சொன்னா, எங்க பொரணி பேசிட்டு வாழ்ந்ததுதான் அந்த காலம், தரணி ஆள்வதுதான் இந்த காலம் அப்படின்னு சொன்னா இல்லன்னு சொல்ல முடியுமாங்க? மூட